ஹலோ காய்ஸ், நீங்கள் வந்துடுது ஃபன் ஜோன் கேமிங் தமிழ். எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்குறேன்னா ட்ராகன் பால் ஜி கேக்ராட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இதோட நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்கலன்னா மேலே ஐக்கான்லேயும் லாஸ்ட் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். செகண்ட் பார்ட்டில் நம்ம எங்கே விட்டோமோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, எங்கே விட்டோம், இங்கே தான் விட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஓவராக பஸ் வீட்டுக்குள்ளே போகலாம். எடிட்டாக நான் இன்ட்ரோ ஓகே, நம்ம கேமுக்குள்ளே வந்துட்டோம். ஓகே, இந்த கேம் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் எல்லாம் இப்போ தான் காட்டுவாங்க. இவங்க பேர் புல்மா, இவங்க பேர் ட்ரங்க்ஸ். ஓகே, ட்ரங்க்ஸ் கோகு. காய்ஸ், ஓ, யார் இந்த சின்ன பையன்? புல்மா, ட்ரங்க்ஸ், மாஸ்டர் ரோஷி. இவன் தான் என்னோட பையன் கோஹான். எல்லாரோட ரியாக்ஷனை பாருங்களேன். இவன் தான் உன்னோட பையனா? ஆமாப்பா, இவன் தான் என்னோட பையன் கோஹான். கோஹான், உங்களை பார்த்ததுல சந்தோஷம். எனக்கு ஒன்று பார்த்ததுல சந்தோஷம். கோகு, இவனோட பேர் என்ன? இவனோட பேர் கோஹான்பா. ஓ கோஹான், நான் தான் உன்னோட கிராண்ட்பா ரோஷி. என்னை எல்லாரும் மாஸ்டர் ரோஷின்னு கூப்பிடுவாங்க. நீ என்னை கிராண்ட்பான்னு கூப்பிடு. மாஸ்டர் ரோஷி, என்ன மாதிரி என் பையனையும் நீங்கள் ட்ரைனிங் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே காய்ஸ், ஓகே, இப்போ யார்கிட்டயும் பேச சொல்கிறாங்க. ஓகே, கிரில்லன் கிட்டே பேசணுமா? ஓகே, கிரில்லன் கிட்டே பேசலாம். ஓகே, கிரில்லன் என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. கிரில்லன், ஹாய். ஏப்பா கோகு, இப்போல்லாம் ட்ரைனிங் பண்ணுறியாப்பா நீ? இல்லை கிரில்லன், நான் கொஞ்சம் அதிகமாக ட்ரைனிங் எடுத்தது சீச்சி பார்த்துட்டானா நீ என்னை கொன்னுடுவா. அவனுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இல்லைப்பா, நான் தொடர்ந்து ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கேன்ப்பா. நீ தான்ப்பா எப்படி ட்ரைனிங் எடுக்கிறேன்னு தெரியாமல் இருந்தேன். எனக்கு பிக்கலும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்குறாருப்பா நல்லா. டே தம்பிங்களா, ரெண்டு பேரும் என்னடா பேசிகிட்ருக்கீங்க? இல்லையே, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நாங்கள் எதுவும் பேசல. உண்மையா தம்பிகளா? நான் கேட்டுட்டேன் நீங்கள் என்ன பேசுனீங்கன்னு. நீங்கள் எப்படி ட்ரைனிங் எடுத்தீங்கன்னு தானே பேசிகிட்டு இருந்தீங்க. அடி கோகு, அவர் கண்டுபிடிச்சிடாரா? ஏன்னா சமாளிடா. மாஸ்டர் ரோஷி, உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லை. நம்மளுடைய ஸ்கூலில் நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? நம்மளோட தோட்டத்தில், நம்மளோட எங்கெங்கெல்லாம் நம்ம பிளேஸ் இருக்கோ அங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம ஸ்கூலோட ஸ்பெஷலே நம்ம ஓடுவோம், நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க, ப்ளே பண்ணுவீங்க, அப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிடுவீங்க. இதுதான் நம்மளோட டர்ட்டில் ஸ்கூலோட மகிமை. ஏப்பா கோகு, இப்போ நான் எப்படி சமாளிக்கிறேன் பாரு. ஐயா, உங்ககிட்ட நான் இப்போ சண்டை போட வரலைங்கய்யா. நீங்கள் உங்களோட ட்ரைனிங்கை நீங்கள் மறக்கலான்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்காக ஒரு டெஸ்ட் வச்சுருக்கேன். அந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணணும். உங்களோட ட்ரைனிங் முடிஞ்சோடனே என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணு. எஸ் சார். ஓகே, நம்ம ட்ரைனிங் முடிச்சிட்டோடனே அவர் மீட் பண்ணணுமா? ஓகே, இது ரீயூனியனா? கிரில்லன் கிட்ட மறுபடியும் பேச சொல்கிறாங்க. ஓகே, கிரில்லன் இங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே என்ன சொல்கிறாடி? கிரில்லன் இருக்கான். ஹே கோகு, உனக்கு தெரியும்ல ட்ரைனிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. ஏப்பா கோகு, எனக்கு பழைய ட்ரைனிங் எல்லாம் போர் அடிக்குதுப்பா. எனக்கு புதுசாக எதனா ட்ரைனிங் பண்ணணுன்னு தோணுதுப்பா. அப்புறம் நீ என்ன சொல்கிற? என் கூட சண்டை போடணுன்னு நினைக்கிறியா? அது இல்லைப்பா கோகு, நான் சொல்கிறது என்ன, மென்டல் சிமுலேஷன் ட்ரைனிங். மென்டல் சிமுலேஷன் ட்ரைனிங் அப்படின்னா அது உன் தலையில் பண்ணுவியா? ஆமாப்பா கோகு, உனக்கு டைம் கிடைக்க சொல்ல அதுமாரி ட்ரை பண்ணிப்பார். என்னதுப்பா இது? நீ ட்ரைனிங் பண்ண சொல்ல நீ சிக் ஆகிடக்கூடாதுல்ல, அதனால். ஓகேப்பா, உனக்கு ட்ரைனிங் சிமுலேட்டர் இருக்குல்ல, அதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்னென்னா அது எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். லிட்ரலி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிற பாரு. ஏதாவது ஒரு பீச், அதாவது எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணலாம். அதில் அது நல்ல விஷயமா இருக்குது. ஓகே காய்ஸ், நம்மளுக்கு ட்ரைனிங் பிளேஸ் அன்லாக் ஆகிருக்கான். ஓகே, இங்கே தான் நினைக்கிறேன். ஓகே, என்ன இருக்குது? ஓகே காய்ஸ், நான் ட்ரைனிங் ஃபைட்டுக்கு ஓகே கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நம்மளுக்கும் கிரில்லனுக்கும் சண்டை நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, கிரில்லனு கூட ஹெல்த் அதிகமாக இருக்குங்க. ஓகே, கிரில்லன் வாங்கிக்கோடா. கிரில்லனை சைடு வாங்கி அடிக்கலாங்க. இங்கே வா, ஒரே பஞ்ச் வாங்கிக்கோ. கிரில்லன் படுத்துட்டா. கிரில்லன் வாங்கிக்கோ. கிரில்லனுக்கு பக்கத்தில் போயிட்டு ஒரு ஸ்லாஷ் கொடுப்போம். கிரில்லன் வாங்கிக்கோ. கிரில்லனுக்கு பிளாஸ்ட், பவர் பூஸ்டரா. வாங்கிக்கோ. கிரில்லன் அடிச்சிட்டாங்க, அடிக்க மாட்டான்னு நினச்சேன். கிரில்லனும் பவராக தாங்க இருக்கான். இதா வாங்கிக்கோ.
ஓகே ஓகே ஓகேடா ஓகேடா ஃபைட் நடக்க சொல்ல எப்படி பண்ணணும்னு சொல்லி தந்துடுறாங்க அப்புறம் பார்த்துக்குறேன். ஓகே ஓகே வாங்கிக்கோ வாங்கிக்கோ கிரில்லன் வாங்கிக்கோ. கிரில்லனுக்கு ஹெல்த்து ஃபுல்லாக கேலிங்க. ஒரே ஒரு பஞ்ச் லாஸ்ட் பஞ்ச் ஃபினிஷ். ஓகே கிரில்லனை தூக்கடிச்சிடுன்னு நினைக்கிறேன். ஓகே இது வரையும் பண்ண ட்ரைனிங்கே போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே டர்ட்டில் கிட்ட பேசணுமா? ஓகே டர்ட்டில் இங்கே தான் இருக்குது. ஓகே டர்ட்டில் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். டர்ட்டில் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. சம்திங் அப். ஏதாவது என்கிட்ட இந்த மறைக்கிறியா? கோகு அவ என்ன ஹைட் பண்ணி வச்சிருப்பாரா? என்னோட புக்கை எடுத்து ஒளிச்சு வச்சிருப்பான், அவ்வளோதானே, விட்டுரு. ஓ அவன் போயிட்டான். கோகு நீ அந்த டர்ட்டிலை பார்த்தியா? டர்ட்டிஸ் இப்போ தான் இங்கேருந்து கிளம்பி போயிட்டான். ஓகே டர்ட்டிஸ் அவன் பேர் கிடையாதுன்னு உனக்கு தெரியுமா? ஓகே என்னோடய புக் 71 எங்கே போச்சுன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு தெரிஞ்சால் சொல்லு. என்ன டைப் புக் அது? அது உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலானதா? என்கிட்ட இருக்கிற புக்லேயே அதுதான் ஸ்பெஷலான புக்கு. அது எங்கே போச்சு தெரியல. ஓகே காய்ஸ் ஓகே உங்களுக்கு அது ரொம்ப முக்கியமான புக்குன்னு நினைக்கிறேன். அதை நான் எப்படியாவது உங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சி தரேன். நீ எனக்காக இது பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஓகே அந்த புக்கோட டைப் என்ன? அது என்ன வகையான புக்குன்னு சொல்லுங்கள். இஸ் தட் என்னோடய ஸ்விம் சூட் ஃபோட்டோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. என்ன மாஸ்டர் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அது புரிஞ்சிச்சு. ஓகே அந்த ஃபோட்டோகிராஃப் கலெக்ஷன்ஸ் எங்கே இருக்குது? நம்ம தேடலாம் வாங்க. எல்லாருக்கிட்டையும் கேட்கணுன்னு சொன்னாங்க. ஓகே முல்மா கிட்டே கேட்போம். முல்மா என்ன சொல்கிறேன்? கிரீசஸ் ஃபில்டி புக்ஸ் எல்லாம் என்கிட்ட இல்லை. ஓகே அந்த டர்ட்டில்ஸ் எங்கே நான் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்ல முடியுமா? நீ அந்த டர்ட்டில் தேடிட்டு இருந்தேன்னா நம்ம வீட்டு பின்னாடி தான் இருக்குது. நீ வேணா செக் பண்ணி பாரு. ஓகே டர்ட்டில் இங்கே தாங்க இருக்குது. டர்ட்டில் அந்த புக்கு எங்கே வச்சுருக்க சொல்லு. டர்ட்டில் மாஸ்டர் ரோஷியோட புக்கு எங்கே வச்சுருக்க சொல்லு கொஞ்சம். மாஸ்டர் ரோஷியோட புக்கு இங்கே தான் எங்கேயாவது ஒழிச்சு வச்சுருக்கான். அது எங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஐ திங்க் இங்கே தான் நினைக்கிறேன். இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது. கோகுவும் புல்பாவும் சேர்ந்து தான் இந்த டர்ட்டிலை கண்டுபிடிச்சாங்களாம். இந்த டர்ட்டில் அப்புறம் மாஸ்டர் ரோஷி கூட ரூம்மேட்டாக மாறிடுச்சான். ஓகே அந்த ரூம்மேட் மாஸ்டர் ரோஷி அதுக்கு பதில் கோகுக்கு ஃப்ளைங் நிம்பஸும் புல்மாவுக்கு ஒரு டிராகன் பாலும் கொடுத்தாங்களாம். இங்கே நம்ம தோண்டி பார்க்கலாம் ஏதாவது கிடைக்குதான்னு. இங்கே ஏதாவது கிடைச்சதா? ஓகே நம்ம அந்த புக்கை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே யூ ஃபவுண்ட் அ ரியலி புக். ஓ ஓகே இந்தாங்க மாஸ்டர் உங்களோட புக்கு. வா சூப்பர், எனக்கு ஒரு வழி அந்த புக்கு கிடச்சிருச்சு. ஓகே நான் இப்போ தான் என்னோடய ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்கிறதுக்கு பெருமையாக இருக்குது. இதை நான் அந்த டர்ட்டிலுக்கு தெரியாத மாதிரி ஒழிச்சு வைக்க போகிறேன். ஓகே கோகு இருங்க ஐஸ், அவன் பேசிகிட்டே இருக்கட்டும். நம்ம இந்த இடம் எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி சுற்றி பார்த்துட்டு வரேன். இங்கே பாருங்கள் கடல், ஒரு சின்ன ஐலாண்ட் மாரி தான் இருக்குது. ஓகே இது என்ன அப்புறம் பார்த்துக்கிறேன். ஓகே கிரில்லான் கிட்ட பேசலாமா? உன்னோட லுக்கும் உன்னோட பவரும் அப்படியே இருக்குது. நான் பார்த்து அப்படி நீ ஸ்ட்ராங்காக தான் இருக்க. அது காரணம் சீச்சியாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அவன் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்தால் உன்னை ரொம்ப பவராக வச்சுருக்கா. நீ அவளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே ஓகே எஸ் கொடுத்துருச்சு. ஓகே வேறு ஏதாவது மறுபடியும் பேச வைப்பானுங்களோ? கட்சின்னு போயிட்டுருக்கு. யாரோ வராங்கங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கோ. ஒருத்தர் அங்கேருந்து கிளம்புனா உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கோஹான் அது என்னன்னு எனக்கு ஷுவராக தெரியல. எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு சரியான ஃபைட் சீன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். யார் இதுன்னு பார்க்கலாமா? இது யார்? புது கேரக்டரா? ஓகே இவன் வீட்டு பக்கத்தில் தாங்க அந்த ஸ்பேஸ் ஷிப் லேண்ட் ஆகுது பாருங்கள். ஓ வேறு லெவலில் பிளாஸ்டோடு இறங்குது. ஓகே ஓ அந்த ஃபார்மர் போய் பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். ஏலே என் ஃபார்மிங் பிளேஸில் ஒரு மீட்டியார் விழுந்துடுச்சுல, என்னல இது? மாசான ஒரு வில்லன் என்ட்ரி மாரி இருக்குது பாருங்க. பாருங்க வேறு லெவலில் என்ட்ரி ஆகிறான். இவன் நம்மளோட வெஜிட்டான்னு நினைக்கிறேங்க. இவன் ஃபஸ்ட்டு சண்டை போடுவான்னு நினைக்கிறேன்.
ஓகே இருங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஃபார்மர் பாவங்க. இவன் ஒரு சைனுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு சைனாக தான் இருக்கணும். ஓகே இந்த வேர்ல்டுக்கு வந்தாலே ஒரு மாதிரியாக இருக்கு, ஏன்னு தெரியல. இந்த லோஸ் ப்ரீஷியஸ் எல்லாம் வந்து என்கிட்ட பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏல யாரில் நீ எங்கேருந்துல வர சொல்லல. இந்த ஹியூமன்ஸோட பவர் லெவல் வெறும் 75 தான் இருக்கு. நீ என்ன எதுக்கு ட்ரை பண்ணுறியா? ஏல 2 அடி பின்னாடி தள்ளுல சொல்லிக்கிட்டே இருக்க. என்ன இதை வச்சு தடுத்துட முடியுமா? ஹியூமன்ஸ் இந்த மாதிரி ஒரு மோசமான அட்டாக் நான் பார்த்ததே இல்லை. என்ன இது இப்போ ஒரு பவர் ரீடிங் வந்துட்டு இருக்கு, அது 4418 வருது. என்ன பவர் இது, எங்கேருந்து வருது இது? அது இந்த கேக்ராட்டாக தான் இருக்கணும், கேக்ராட். இப்போ ஒரு பெரிய பேட்டில் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சு பெரிய சம்பவம் காத்துட்ருக்கு. வேறு லெவல் சம்பவம் இருக்குது. ஓகே நான் இது யார்? பிக்கலோ மாரி இருக்குங்க. இங்கே பிக்கலோ தாங்க. என்னது இது வித்தியாசமான ஒரு பவர் ரீடிங் எனக்கு வந்துட்டுருக்கு. என்ன பவராக இருக்கும் இது? யாரும் என்னை நோக்கி வராமல் இருக்கு. ஓகே நம்ம பறக்க சொல்ல பூஸ்ட் பண்ணி பறக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே 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 டக்கு டக்குன்னு போகணும் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். ஓகே வாங்க சீக்கிரம் போகலாம். அது யார் நம்ம செக் பண்ணணும். இங்கே ரெட் கலர் அந்த ஜி ஆர்ப்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே இதெல்லாம் கேட்ச் பண்ணிகிட்டே போவோம் நம்ம. ஓகே அவன் வெஜிட்டாவாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே அவன் பக்கத்தில் தான் இருக்கான். எனக்கு அந்த மீட்டர் காட்டுது. ஓகேவா அங்கே மேலே குறைஞ்சிட்டே இருக்குது பாருங்கள். ஓகே எங்கே இருக்கான்? என்னது மேலே போய்கிட்டே இருக்குது. ஓகே செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம் நம்ம. ஓகே எங்கே இருக்கான்னு வேறு தெரியுங்க. ட்ராகன் தான் இருக்குது. கீழே யாராவது இருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு அது இங்கே தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். யார் நீ? நில்லு. உனக்கு கேக்கராட் தெரியுமா? அவன் எங்கே இருக்கான்னு உனக்கு தெரியுமா? நீ யாருன்னு சொல்லு. உங்ககிட்ட நான் நின்று என் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. நீங்கள் இருந்து கிளம்பு. நீ யாருன்னு எனக்கு தெரியும். நீ ஒரு மெக்கியான் தானே. மெக்கியானுக்கு எத்தில் என்ன வேலை சொல்லு. என்ன கேட்குறிய? நீ இந்த வேர்ல்டில் என்ன பண்ணிகிட்ருக்க? ஆஹா உன் ஸ்பங்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னோட தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே உன்னோட பவர் லெவல் என்னன்னு செக் பண்ணலாமா? உன்னோட பவர் லெவல் எவ்வளோ இருக்கும் நான் செக் பண்ணிடுவேன். உன் பவர் லெவல் 322 தான். இருந்தாலும் வந்து இந்த மக்களை விட நீ கொஞ்சம் பலசாலி தான். ஆனால் நீ என்னை அட்டாக் பண்ணால் எனக்கு அது வார்ம் அப் மாரி தான் இருக்கும். நீ என்னை குறைச்சி இட போகிறதுல நீ தப்பு பண்ணுற. உன்னால் எவ்வளோ நேரம் என்னை தாக்கு பிடிக்க முடியுதுன்னு பார்க்கலாம். ஓகே வாங்கிக்கோ ஃபுல் பவர். இவனுக்கு வேற இருடா. எங்க கொஞ்சம் கூட கேப் விட மாட்டேங்கிறான். இந்தாடா பவர் பாம்டா, வாங்கிக்கோ. ஏய் போடா அங்கிட்டு. அவன் இன்னும் ஒரு ஸ்க்ராட்ச் கூட அவ்வளோ பாருங்க அவனுக்கு. டேய் பவர் அப் பண்ணிட்டு வரேன்டா. டே வாங்கிக்கோ. ஸ்லைஸ்ரா, அவனை ஸ்லைஸ் போட்டு வாங்கடா. இருடா எங்கே அவனை பவர் அப்கிரேட் பண்ணுறாங்க. ஏய் வாங்கிக்கோ. எஸ்கேப் போயிட்ட பத்தியா? இருடா இருடா பவர் பால் கரெக்டாக ஏம் பண்ணி டக்கு வாங்கிக்கோ. பாதி எழுத்து கூட அவனுக்கு குறையிலங்க. எந்ததாங்க பாதி குறையுது. ஓகே அவன் கொஞ்சம் இதுவாயிட்டான். ஓகே போய் இருடா ஷீல்டு போட்டுக்கிறேன். வாங்குடா பவர் பூஸ்ட் பண்ணுறடா. வாங்கு இருடா கொஞ்சம் இருடா அடி ப்ளீஸ் கொஞ்சம் இரு. பவர் அப் பண்ணிக்கிறேன். இருடா வாங்கிக்கோ. டேய் இருடா. எங்க அவன் எழுத்து பாதி தான் கொஞ்சம் இருக்கு. நான் பவர் அப் பண்ணிட்டு வரேன். இருடா இங்கே பவர் பூஸ்டா வாங்குடா. உன்னோட பவர் இங்கே பவர் பண்ணிட்டு வரேன். இருடா ஷீல்டு வச்சு தான் தடுத்துட்டு இருக்கேன் நான் வேற. அவங்க ஓவர் பவராக இருக்காங்க. ஓகே பாதி எழுத்து தான் குறைக்க முடிஞ்சது என்னால். நான் சித்திரம் போடுதுங்க. வாங்கிக்கோ. டேய் வாங்கு. உன் பவரை நான் ரொம்ப குறைச்சி அடை போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். உனக்கே இவ்வளோ பவர் இருக்கா? வாங்கிடா. ஓவராக பேசாதடா நீ. ஃபினிஷ் பண்ணுறேன்டா உன்னை. ஃபினிஷ் முடிச்சிட்டேன். ஓகே கட்சின் போகுது. ஓகே உன்னான முடிஞ்சது அவ்வளோதானா? வாட்
உன்னோட பவர் நீ காட்டணும்டா. உண்மையான பவர்னா என்னன்னு நான் காட்டுறேன்டா உனக்கு. உண்மையான பவர்னா என்ன நீ பார்க்குறியாடா? என்னது இது புதுசாக ஒரு பவர் ரீடிங் வருது, என்ன ரொம்ப பவராக இருக்குது. என்ன இந்த பவர் எங்கேருந்து வருது? அது கேக்ராட்டாக தான் இருக்கணும். அவனை போய் நான் கண்டுபிடிக்கிறேன், உன்னை நான் அப்புறம் பார்க்குறேன். கேக்ராட் யார் இவன்? இவ்வளோ பவராக இருக்கான். யார் அந்த கேக்ராட்? அவன் யாருன்னு தெரியலையே. ஓகே, இவன் யாருன்னு எனக்கு தெரியலையே. அவன் யார் தேடி போகிறான்? கேக்ராட்னா யார்? அது யாராக இருந்தாலும் நான் அவனுக்கு முன்னாடி நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, நம்ம ஹீரோஸை காட்டுறாங்க. கோகு இருக்காப்புல. ஓகே, நம்ம கோகோ நோக்கி தாங்க வந்துட்டுருக்கான். ஓகே, மீட் பண்ணிக்கிறாங்க 2 பேரும். நீ தான் கேக்ராட்டாக இருக்கணும், ஆனால் நீ இப்போ வளர்ந்துட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். நீ பார்க்குறதுக்கு ஓல்ட் மேன் மாரி இருக்க. வாட்? ஓகே, சொல்லு கேக்ராட், நீ என்ன பண்ணிகிட்ருக்க? இங்கே உன் லைஃப் ஃபுல்லாக இங்கே சர்வைவல் பண்ணிடலான்னு இருக்கியா? இப்போ நீ என்ன பண்ணிகிட்ருக்க கேக்ராட்? சொல்லு. ஒரு நிமிஷம். நீ யார்? எங்கேருந்து வந்திருக்க? யார் அந்த கேக்ராட்? எனக்கு சொல்லு ப்ளீஸ். நீ என்ன கலாய்க்கிறியா? நீ எதனா அடிபட்டு உன் பழசெல்லாம் மறந்துடுச்சா என்ன? உனக்கு மறந்துருக்கலாம், அது நான் உனக்கு ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் உன் மெமரியை. நீ ஒன்று இந்த குப்பை பிளானெட்டில் நீ ஒன்றும் பிறக்கலை. நீ பிறந்தது வெஜிடா பிளானெட்டில் நீ பிறந்தது வெஜிடா பிளானெட்டில் பிறந்துட்டு ஒரு வாரியராக இருந்துட்டு நீ எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொன்னால் எப்படி? ஓகே, அதெல்லாம் விட்டுடு. நான் தான் உன்னோட ஓல்டர் பிரதரான ரேடிட்ஸ். நீ போய் சொல்கிற, அது உண்மையாக இருக்க வாய்ப்பே இல்லை. நீ போய் சொல்கிறன்னு ஒத்துக்கோ. நீ எப்படி இந்த பிளானெட்டுக்கு வந்தேன்னு உனக்கு தெரியுமா? உன்னை ஒரு எக்ஸிட் பாட்டில் போட்டு உன்னை இந்த ஸ்பேஸ்லேருந்து உன்னை இந்த எர்த்துக்கு அமுச்சு விட்டாங்க. ஏன் அமிச்சாங்கன்னு உனக்கு தெரியுமா? நாங்கள் ஒரு பிளானெட்டை தேடிட்டு இருக்கோம். அந்த பிளானெட் எங்கேயுமே எங்களுக்கு கிடைக்காதனால உன்னையும் நாங்கள் அப்படியே விட்டுடுவோம்னு நினச்சியா? இப்போ நீ சொல்லு, இந்த லெவல் கம்மியாக இருக்க பிளானெட்டில் தான் நீ இருக்க போறியா? சொல்லு கேக்ராட், உன்கிட்ட தான் எல்லாம் இருக்குது. இப்போது சும்மா சொல்லக்கூடாது. இந்த பிளானெட்டுக்கும் 3 நாளாக இருக்குது. ஆனால் எப்படின்னு தான் எனக்கு தெரியல. ஆனால் இது பிளானெட். கோகு, என்ன சொல்லிட்டு இருக்கான் அவன்? இவன் உண்மையாக தான் சொல்கிறானா? இந்த சேவியன்ஸ் எல்லாம் ரொம்ப பயங்கரமானவன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பிக்கலோ சொல்லியிருக்காரு. நீ 3 ஏதாவது பண்ணியா? சொல்லு. நீ விளையாடாத என்கிட்ட. நீ விளையாடுறது யாருக்கிட்டன்னு தெரிஞ்சுக்கோ. எங்களா மாதிரி சாம்பியன்ஸ் உங்கள் 3 மேலே ஒரே அட்டாக் பண்ணால் போதும், அந்த 3 அப்படி காணாமல் போயிடும். நீ என்ன சொல்கிறன்னு எனக்கு தெரியல, ஆனால் கிரில்லன் சொன்னது உண்மைதான். நீங்களாம் ரொம்ப பயங்கரமானவங்க. இதை நீ தெரிஞ்சுக்கோ. நான் கோகு. நான் இந்த எர்த்தில் தான் பிறந்தேன். நான் இந்த எர்த்தில் தான் வளர்ந்தேன். அதை நீ தெரிஞ்சுக்கோ. நீ இங்கேருந்து கிளம்பு. நான் எப்படி கூப்பிட்டாலும் நீ வரமாட்டேன்னு தெரிஞ்சிடுச்சு எனக்கு. இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். பிளானெட் வெஜிடாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா உனக்கு? பிளானெட் வெஜிடாவில் ஸ்பேஸ் ராக்ஸ் எல்லாம் ரெயினாக பொழிய ஆரம்பிச்சது. அவனோட பிரதர்ஸ் அண்ட் உன்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் அப்படி கரைஞ்சி போயிட்டாங்க காற்றோட காற்றா. நாங்கள் அங்கேருந்து தப்பிச்சு ஒரு பிளானெட் தேடிட்டு இருக்கோம். அப்போ தான் உன்னை ஒரு ஸ்பேஸ் இதுவில் போட்டு அனுப்பிச்சி விட்டாங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் உன்னை தேடி வந்தேன். நாங்கள் நினச்ச ஒரு பிளானெட்டை கூட வாங்கலாம், ஆனால் நாங்கள் ஏன் அதை பண்ணலன்னா, நான் உனக்கு எவ்வளோ ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணேன், ஆனால் நீ எதுவுமே ஞாபகம் வச்சுக்கலன்னு நினைக்கிறேன். இந்த பிளானெட் நல்லா இருக்கணும்னு நினச்சேன்னா என் கூட சேர்ந்துரு. எங்கள் கூட சேர்ந்துரு கேக்ராட். நீ ஒரு சைன் பிளட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோ. என் கூட சேர்ந்துரு. உனக்கு நான் நல்ல மாதிரியாக சொல்கிறேன். சும்மா இரு. நீ என்ன சொல்லிகிட்டு இருக்க? நான் இந்த வேர்ல்டில் தான் பிறந்தேன். அப்படியே நான் உங்ககிட்ட ஜாயின் பண்ணாலும் அப்படி என்ன நீங்கள் இது பண்ணிட்டு போகிறீங்க? வேணாம், நான் இங்கே இருக்கேன். நான் ஏன் வரலன்னு கேட்டால் உங்களோட லுக் எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறேங்க. பரவாயில்ல, நீ இங்கே இரு. அவன் பின்னாடி டைலோட ஒருத்தர் இருக்கானே, அவனை என் கூட அமுச்சிரு. அவனோட சன் நினைக்கிறேன். அவனை என் கூட அமுச்சிரு. நீ இங்கே இருந்துக்கோ. உன் கூட யாரும் வரமாட்டாங்க. நீ பின்னாடி போ. உனக்கு கொடுக்குற நல்ல ஆஃபரை நீ ஏன் கெடுத்துக்கிற கேக்ராட்? நீ புரிஞ்சுக்கோ. நீ பின்னாடி போலேன்னா அவனை அடிச்சிருவேண்டா. உன்னால் முடியும்னு நினைக்கிறியா? முடிஞ்சால் ட்ரை பண்ணுறா, பார்த்துருவோம். கோஹன் எங்கேயோ போக மாட்டான். அவன் எங்கள் கூட தான் இருப்பான். உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ. அவனை அனுப்புறதுல உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. என்ன நீ பயந்துட்டியா?
ஓகே, நீ என் பிரதராகவே இருக்கலாம், ஆனால் நான் உன் கூட வரமாட்டேன்டா. நீ யார் எனக்கு? நீ என் பிரதர் கிடையாது. என் பிரதர் இப்படி இருக்க மாட்டான். எனக்கு பிரதரே கிடையாது. நீங்கள் இருந்து போ. நீங்கள் வேற போங்கடா அப்படி. ஓகே, ஏங்க பவர் அடிக்கிறாங்க அவன், வேற பூஸ்ட் வேற போடுறாங்க அவன். ஓகே, பவர் ஸ்லாஷ். இங்கே பவர் ஸ்லாஷ் பீட் பண்ணிட்டாங்க அவன். ஓகே, அவன் பவரை பீட் பண்ணுறான். ஓகே, ஏ என்னடா அது? ஓகே, நான் பவரை பீட் பண்ணுறேன்டா. வந்துட்டேடா, வாங்கடா நீ. சாவு சாவு சாவு, செத்து போல, செத்து போ. இங்கே 2 புல்லட் தாங்க, அதுக்கு இதுவாகிட்டேங்கண்ணா. ஓகே, ரொம்ப வீக் ஆகிட்டேன். வாங்குடா ஸ்லாஷ். இங்கேருந்து எப்படி சைன் பவரால் யூஸ் பண்ணி கற்றுக்கினேன் கேட்குறாட். அதெல்லாம் உன்ன மாதிரி ஆளுக்கு சொன்னால் புரியாதுடா. என்னைய அடிக்கிற, வாங்குடா நீ, சாவுல. வாய ஸ்டாக் இது மிஸ் ஆகிட்டான். எப்படா மிஸ் ஆன? வாங்கு வாங்கு. ஸ்லாஷ் முடிஞ்சுட்டு அவனுக்கு பவர் லிங்க் கொஞ்சம் குறைச்சிட்டாங்கண்ணா. ஓகே, பாவம் வாங்கிக்கடா. வாங்கு வாங்கல. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஓகே, ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகே, ஃபினிஷ் பண்ணாலும் அப்படியே இருக்கான். கேட்குறாட், எவ்வளோதான் அவனால் முடியுமா? நான் கூட ஒன்று பெரிய ஆள் நினச்சேன். என்ன கேட்குறாட்? வாங்கிக்கோ. நீ கவலைப்படாது கேட்குறாட். உன்னோட சன்னை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். நீ உன் சன்னை பார்க்கணுன்னா உன்னோட பிக் பிரதரை பார்க்கவா. அப்போ உன் சன்னை நான் கொடுக்குறேன். என்னோட கோகானை திருப்பி கொடுறா. என் கோகான் ஒரு வீரனாக இருக்க வேண்டியவன். ஆனால் நீ ஹீரோ மாரி ட்ரை பண்ணணும்னு நினைக்காத. இந்த ஹியூமன்ஸாக மாரி நீயும் வந்து இப்போ வீக் ஆகிட்ட கேட்குறாட். நான் புல்மா, உங்ககிட்ட அந்த டிராகன் ரைடர் இருக்குல்ல? நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. ஏன்னா டிராகன் பால் ஒன்று கோஹான் கிட்ட ஒன்று இருக்குல்ல, அதை இந்த டிராகன் ரைடரை வச்சு கண்டுபிடிச்சலாம் நீ சொல்கிற, அப்படி தானே? அந்த ரேடிஷ் நம்ம ஏற்ற விட்டு தாண்ட விடக்கூடாது. நம்ம வாங்க, உன் பிளான் நல்லா இருக்கு, இருந்தாலும் நீ இன்னும் ரெடி ஆகலை. பிக்கலோ வாங்க. அவனை தோக்கடிக்க நீ இன்னும் ட்ரைனிங் எடுக்கணும். அவனை நீ தனியா தோக்கடிக்கணும்னு நினைக்கிறியா? ஆனா இப்ப நீ தனியா சண்டை போட போறது இல்ல, நானும் உன் கூட வரேன். நம்ம 2 பேரும் டீமா சேர்ந்து அவனை ஃபினிஷ் பண்ணலாம். ஓகே பிக்கலோ, உங்களை நான் நம்புறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்தே அவனை பீட் பண்ணுவோம். என்ன சொல்றீங்க? நீ என்ன நினைச்ச? நான் ஒரு சின்ன குழந்தைய அவன் தூக்கிட்டு போற வரையும் நான் பார்த்துட்டு இருப்பேன்னு நினைச்சியா? அவன் இந்த ஏகத்தை தாண்டக்கூடாது. ஆனா நான் நினைச்சிருக்கலாம், நான் ஃபர்ஸ்ட் இந்த வேர்ல்டு டாமினேட் பண்ணும் அப்படின்னு நான் நினைச்சிருக்கலாம். ஆனா நான் இப்போ அப்படி இல்லை. புரிஞ்சுக்கோ கோகு. நான் கோஹானை காப்பாத்துக்காக அவன் உலகத்தையே அழிக்கணும்னு நினச்சேன்னா அழிச்சிட்டு வருவேன். நான் ரொம்ப கிரேசியாக நடந்துக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம், ஆனால் நான் அவனுக்காக என்ன வேணால் பண்ணுவேன். ஓகே, அவன் கோஹானை எங்கே எடுத்துகிட்டு போயிருப்பான் நம்ம கண்டுபிடிக்கணும். சீக்கிரம் புல்மா, கமான் பிக்கலோ, நம்ம ஒன்றா சேர்ந்து தான் இதை பண்ணுறோம். ஓகேவா? வாங்க, அவனை நான் கண்டுபிடிச்சி என்னோட பையனை நான் கூட்டிகிட்டு வருவேன் பிக்கலோ. கோகு, அவனை நீ ஜெயிச்சுட்டு வா, தோத்துட்டு மட்டும் வந்துடாத கோகு. ஓகே புல்மா, நான் ஜெயிச்சுட்டு தான் வருவேன். ஓகே காய்ஸ், ஓகே, அடுத்து வந்து நம்ம கோஹானை கண்டுபிடிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஓகே, கோஹானும் பிக்கலோவும் போகிறாங்க. ஓகே ஓகே, வாங்க சீக்கிரம் போகலாம். கோஹான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நாங்கள் வந்துகிட்டே இருக்கோம். எஸ் சீன் டு ரெஸ்கியூ. ஓகே காய்ஸ், இதோட பார்ட் 2 முடிச்சுக்கலாம். பார்ட் 3 வந்து கூடி சீக்கிரம் வந்துடும். ஓகே, பார்ட் 3 வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தானா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய் காய்ஸ்.